ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிளேஸ் அவுட் யூஎஸ்டிடி ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிளேஸ் அவுட் யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு ஒரு மீம் கோயினாக பார்க்கப்படுது. இந்த மீம் கோயின் வந்து எங்களுக்கு ஒரு லோ மார்க்கெட் கேப்புடைய மீம் கோயினாக தான் பார்க்கப்படுது. சரியா, இது வந்து ஒரு லோ மார்க்கெட் கேப்புடைய மீம் கோயினாக பார்க்கப்படுது. இந்த கோயினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சினாரியோஸ் வந்து ஒர்க் ஆகுது. இந்த சைட் வேஸ் கொடுக்கு இந்த சைட் வேஸ் கொடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து பாருங்கள், எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு எங்களுக்கு மார்க்கெட்டில் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி ஒரு புல் பேக், திருப்பி மேலே மூவ், திருப்பி புல் பேக், திருப்பி மேலே மூவ், திருப்பி புல் பேக், திருப்பி மேலே மூவ். இப்போ இதே பேட்டர்ன்ஸ் வந்து இந்த பிளேஸில் பார்க்கலாம். இந்த பிளேஸில் இப்படி மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி புல் பேக், திருப்பி மேலே மூவ், திருப்பி புல் பேக், திருப்பி மேலே மூவ், திருப்பி புல் பேக், திருப்பி மேலே மூவ், திருப்பி புல் பேக். சரி, அப்போ இந்த புல் பேக் இங்கே எத்தனை தடவை? 1 2 3, இங்கே 3 தடவை, இங்கே 3 4 தடவை புல் பேக் வந்துடுது. அப்போ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், மார்க்கெட் சப்போஸ் எங்களுக்கு இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் இங்கே இந்த மார்க்கெட் வந்து எங்களுக்கு அக்ரெசிவான ஒரு மூவ் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னுக்கு நடந்தது வந்து எங்களுக்கு 3.8 மில்லியன், ஃபைனலாக எங்களுக்கு போனது வந்து 4.7 மில்லியன் சம்திங். இப்போ இங்கே வந்து எங்களுக்கு ஹை வால்யூம் ஒன்று கொடுத்துருக்குது. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 33.18 மில்லியன் வந்து எங்களுக்கு மணி வந்து உள்ளுக்கு இன்ஜெக்ட் ஆகிருக்குது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஃபுல்லாக இந்த பிளேஸில் வந்து கிளியராக விளங்கும். இங்கே வந்து பையர்ஸுடைய ஆதிக்கம் வந்து இந்த பிளேஸில் கூட இருக்குது. சரியா, பையர்ஸுடைய ஆதிக்கம் வந்து கூட இருக்குது. அது எப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே வந்து 11.8 மில்லியன், 6 மில்லியன், இங்கே 4, இங்கே 11.7, 4. இப்போ மொத்தமாக நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புல் பேக் இருக்குது. இந்த புல் பேக்கில் வந்து பையர்ஸுடைய ஆதிக்கம் வந்து கூடவாக இருக்குது. அப்போ இந்த பிளேஸில் இருந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், பிரேக் அவுட் மட்டும் கொடுத்துச்சுன்னா, பிரேக் அவுட் கொடுக்குறது வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்கும்னு சொன்னால், மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு லிக்விடிட்டி ஹண்டாக தான் நடக்கும். இங்கே வந்து பை சைடுடைய பெரிய ஒரு லிக்விடிட்டி ஹண்டாக தான் நடக்குமே தவிர உங்களுக்கு கேண்டல் பைத்து க்ளோஸ் வைக்காது. சரியா, கேண்டல் பைத்து க்ளோஸ் வைக்காது. மிகப்பெரிய ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் நடந்துட்டு மார்க்கெட் திருப்பி டவுன் ஆகும். சரி, அப்போ இது வந்து நடக்கும். இப்போ இதுதான் லோ மார்க்கெட் கேப்புடைய ஹை ரிஸ்க்கான கோயின்ஸ். சரி, அப்போ இந்த லோ மார்க்கெட் கேப் வந்து என்ன நடக்கும் சொன்னால், ஹை ரிஸ்க் கோயின்ஸ் வந்து எப்படியும் ஹை ரிஸ்க்காக தான் இருக்கும். பட் ரிஸ்க் எடுக்க விருப்பம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க இயலும்னு சொல்லி பார்த்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க விருப்பம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பை பண்ணலாம். சரி, பை பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1x, ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு டார்கெட் வந்து 0.50 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5x வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக அடிக்கும். 5x வந்து வெரி ஈஸியாக அடிக்கும். சரி, ஏன்னு சொன்னால் இப்போ வந்து மணி உள்ளுக்கு இன்ஃப்ளோ ஆகுது. இப்போ மணி உள்ளுக்கு இன்ஃப்ளோ ஆகக்குள்ள மார்க்கெட்டில் வந்து சைட் பேஸில் மணி உள்ளுக்கு இன்ஃப்ளோ ஆகக்குள்ள எங்களுக்கு வந்து இந்த 5x சொல்கிறது வந்து வெரி ஈஸியாக அடிச்சிட்டு மார்க்கெட் வந்து சடனாக டவுன்ஃபாலாக ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்போ நீங்கள் மேலே வச்சு நீங்கள் பை பண்ணி 5x போனது கூட நீங்கள் பை பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பை பண்ணிடாது. சப்போஸ் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணலான்னு சொன்னால் திருப்பி ரிஜெக்ஷன் பேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திருப்பி மார்க்கெட் இதே டவுன்ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்போ இந்த டவுனில் இருந்து எங்களுக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு 5x வந்து பம்பாக தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கிருந்து திருப்பி இன்னும் ஒரு 5x அப்படின்னு சொன்னால் 0.22. பட் நாங்கள் இந்த அக்யூமுலேஷன் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து அக்யூமுலேஷன் ஃபைனல் பிளேஸ் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 5x வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். வெரி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரி, இப்போ எங்களுக்கு மார்க்கெட் திருப்பியும் கீழே வந்துட்டு திருப்பி மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு ஈஸியாக அக்யூமுலேட் பண்ணலாம். இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு லோவில் வச்சு பை பண்ணிக்கொள்ளலாம். லோவில் வச்சு பை பண்ணிட்டு எங்களுக்கு வந்து டாப்பில் வச்சு ஒரு 5x வச்சு எங்களுக்கு வந்து 5x 4x வச்சு எங்களுக்கு வந்து செல் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $100 வந்து இந்த லோவில் வச்சு நீங்கள் திருப்பி பை பண்ணுறீங்க. லோவில் வச்சு பை பண்ணிட்டு இந்த டாப்பில் வச்சு நீங்கள் செல் பண்ணுறீங்க. டாப்பில் வச்சு செல் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த பிளேஸில் வந்து ஒரு $450 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக புக்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த லோவில் வச்சு நீங்கள் பை பண்ணி ஹைட் வச்சு செல் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 51 days, ஆல்மோஸ்ட் ஒரு 60 நாள், ஒரு 2 மாதம் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன அமௌண்ட் $450, இப்போ சாரி $100, அது $450 உங்களுக்கு ஈஸியாக மாற்றிக்கொள்ளலாம். திருப்பி அந்த $450 திருப்பி நீங்கள் இதுக்குள்ளுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் திருப்பி உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிளேஸ் வச்சு நீங்கள் பை பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு அக்யூமுலேஷன் கோயினோட காட்டியிருப்பேன். அது வந்து செல்ஃப் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். சரியா, இப்போ நான் அதில் காட்டிருப்பேன் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணலாம், எங்கே வச்சு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பிளேஸில் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக பை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டார்கெட் இந்த பிளேஸ். அப்போ 400% வைங்க. இப்போ 400% சொன்னால் உங்களுக்கு வந்து மொத்தம் $400 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கையில் வந்துருக்கும். இப்போ $400 நீங்கள் வந்து திருப்பி என்ன செய்றீங்கன்னு சொன்னால் திருப்பி இந்த பிளேஸில் பை பண்ணுறீங்க. திருப்பி இந்த பிளேஸில் வந்து 450%. சரியா, $400 450% அப்படின்னு சொல்லி நாங்கள் கணக்கு போட்டோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $1800 வந்து உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் $100 நீங்கள் செய்கிறது. சரியா, $1800. திருப்பி மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வந்து திருப்பி மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் திருப்பியும் ஒரு $450, $1800 வச்சு $450 அப்படின்னு டார்கெட் பண்ணிங்கன்னா $400 டார்கெட் பண்ணுங்கள். ஸோ 400% அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட $7200 வந்து இந்த அக்யூமுலேஷனுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து earn பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த அக்யூமுலேஷன் நடக்குது, இந்த அக்யூமுலேஷன் கன்ஃபார்ம் ஆகணும் முதல்ல எங்களுக்கு அக்யூமுலேஷன் சொல்லி அதுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அக்யூமுலேஷனில் நீங்கள் வந்து முதலாவது பார்க்கணும் இந்த கோயின்ஸ் வந்து இந்த கோயின்ஸில் குட் நியூஸ் என்ன சரி வருதா அப்படின்னு சொல்லி முதலாவதாக பார்க்கணும். மற்ற இது கூட ஹைப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு பின்னால் தான் நீங்கள் வந்து கட்டாயம் பார்க்கணும் இது வந்து வேல்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணுறாங்களான்னு சொல்லி. அப்படி வேல்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் வந்து இதில் அக்யூமுலேட் பண்ணலாம், பை பண்ணலாம், செல் பண்ணலாம், ரெண்டே பண்ணி கொள்ளிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இதில் வார ப்ராஃபிட் வந்து ஹை ப்ராஃபிட்டாக வரும், ஹை ரிஸ்க்காகவும் இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு லாங் டேர்மாக எடுக்கும், ஒரு லாங் டேர்ம் எடுக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் பாருங்க இது ஒரு 1 இயராக, ஒரு 260 நாட்கள் அப்படின்னு சொன்னால் 1 இயர் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 8 months அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல தான் இருக்குது. அப்போ இந்த அக்யூமுலேஷன் இருந்து ஃபைனல் மூவ் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹை வால்யூமோட தான் மூவ் ஆகும். ஹை வால்யூமோட மூவ் ஆகக்குள்ள மார்க்கெட்டில் எங்களுக்கு வேற லெவலுக்கு பம்ப் கொண்டு பார்க்கறதுக்கு மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.